ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறது, அதை சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டு ரத்தத்தை எடுத்தோடனே அது உப்பு போட்டு தான் நம்மளுக்கு தருவாங்க. அது நல்லா வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு மட்டும் இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கோம். சிம்மிலே இருக்கிறதுனால அது வரைக்கும் சரி பிசைஞ்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை தான் பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பிசைகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நல்லா வந்துட்டு கையை எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம நிறையா வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் இதில் ஆட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு மசாலா பொடியும் போட போகிறது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா முழுக்க நம்மளுக்கு காஞ்ச மிளகா தான், வர மிளகா சொல்லுவாங்கள்ல, அதை தான் நாங்கள் குட்டி குட்டியாக வந்துட்டு உடச்சி வச்சுருக்கோம். அதையும் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வெங்காயம் வந்துட்டு நல்லா கருகுன மாதிரி வந்திருக்கணும். இதுதான் வந்துட்டு பதம், வெங்காயத்தோட பதம். வெங்காயத்தோட பதம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வந்துட்டு பிசைஞ்சு வச்சுருக்க அந்த ஆட்டு ரத்தத்தை இந்த கடாயில் அப்படியே ஊற்றி எப்படி அவங்க கிண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட நம்ம கேப் விடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரத்தம் நம்மளுக்கு கிடைக்கும் போதே உப்பு போட்டு தான் வரும். அதனால் நம்ம உப்பு எதுவும் ஆட் பண்ணல. அந்த உப்பே போதுமான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு, அனிமியா நோய்க்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இதை சாப்பிட்டு பாருங்கள்.